மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னோட குழந்தைகள் நாங்க சொல்ற வேலை எதையுமே செய்றாங்க இல்ல அப்படின்லாம் நாங்க திட்டினாலோ அல்லது கத்தினா தான் ஒரு வேலையை செய்றாங்க. நல்ல பழக்கங்கள் பழகிக் கொள்றாங்க இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்கறாங்க இல்ல. இப்படியான கம்ப்ளைண்ட் சொல்ற பேரண்ட்ஸுக்கான வீடியோ தான் இது. எங்களோட குழந்தைகள் ஏன் நாங்க சொன்ன வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க அல்லது சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்கங்கள் நல்ல செயல்களை ஏன் கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் என்ன மாதிரி எங்க பேரண்டிங் ஸ்டைல நாங்க அடாப்ட் பண்றது மூலமாக எங்க குழந்தைகளை இந்த பழக்கங்களை பழக்கலாம் அப்படிங்கிற முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்தே எங்களோட குழந்தைகள் அவங்களோட வேலையை அவங்களே செய்ய கற்றுக்கொள்ளணும், நல்ல பழக்கங்களை பழகணும் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, சிறு வயதுல இருந்தே பழகுற நேரம் தொடர்ச்சியாக கண்டினியூஸா உங்களோட பிள்ளை ஒரு நல்ல விஷயத்த நல்ல வேலையை செய்யற நேரம் அது ஒரு பிராக்டிஸ்ல வரப்போகுது. நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளணும், எந்த குழந்தை ரொம்ப ஒபீடியண்டா இருக்கோ அது சரி அப்படின்னு சொல்ல முடியாது. பிள்ளைகள்னா கேள்வி கேட்பாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் குழந்தைகளோட இயல்புகளா இருக்கும். ஆனா நாங்க கன்சிஸ்டண்டா அந்த குழந்தைகளை ஒரு ஒழுங்கான பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிற நேரம், அதாவது பிள்ளைகளை தண்டிக்காம, ஏசாம, கத்தாம, அடிக்காம, அவங்கள தண்டிக்காம பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளை நேர் வழியில நேரான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த பழக்கிற நேரம் அது நிலையான ஒரு பிஹேவியர்ல மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கு பயத்தில் செய்யறதை விட்டுட்டு பிள்ளைகள் அதை உள்ளார்த்தமாகவே எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் அல்லது அவங்களோட வேலையை அவங்க செய்து கொள்றதா இருக்கட்டும், அல்லது நல்ல பழக்கங்கள் நல்ல இயல்புகளை கொண்டு வாரது, படிக்கிறது, இந்த மாதிரியான ரூட்டீனை கொண்டு வாரது, இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல சொல்ல போற டிப்ஸ் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த நல்ல பழக்கங்களோ அல்லது அவங்களோட வேலைகளை அவங்களே செய்யறதை கற்றுக் கொடுக்கிற நேரம் இருக்கிற ஒரு டெக்னிக் தான் இந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்லது ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரிவார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட குழந்தைகள் ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல பிஹேவியரை வெளிக்காட்டும் போது அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கறது. இது எப்பவும் பொருட்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல, நீங்க வேர்பலாகவே உங்களோட வார்த்தைகளாலே ரிவார்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட குழந்தைய அந்த நேரம் பாராட்டி பேசுறது. இப்போ உங்களோட பிள்ளை தேங்க்யூ சொல்லுது அல்லது எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுது ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னா, வெரி குட், நீங்க நல்லாவே சொன்னீங்க, நீங்க தேங்க்யூ சொன்னீங்க, அது நல்ல விஷயம், அந்த மாதிரி வேர்பலாக நாங்க குழந்தைகளை பாராட்டலாம். இது ஒரு முறையாக இருக்கும். அல்லது இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிவார்ட் சார்ட் அப்படின்னு. இந்த ரிவார்ட் சார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிள்ளைகள்ல என்ன என்ன பழக்கங்களை நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உதாரணமாக ஒரு 4-5 வயது பிள்ளை அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை பிரஷ் பண்றது, அவங்களோட விளையாட்டு பொருட்களை அவங்களே டைடி அப் பண்ணி ஒழுங்கமைத்து வைக்கிறது, அல்லது மார்னிங் எழும்பி அவங்களே ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிறது, ட்ரெஸ்ஸை போடுறது, ஷூ சாக்ஸ் போடுறது, இப்படி உங்களுக்கு எந்த ஒரு டிசைரபிள் பிஹேவியர் உங்களோட குழந்தையில வெளிக்காட்டணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அதற்குரிய ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும். இது ஒரு ரிவார்ட் சார்ட்டாக நீங்க உருவாக்கலாம். நீங்க ஒரு போர்ட்ல நீங்களே எழுதி அல்லது கலர்ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு வரைந்து கொடுக்கலாம். வாசிக்க தெரியாத சின்ன குழந்தைகள்னா படங்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்க காட்டலாம். ஸோ அதுல உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க என்னென்ன பிஹேவியர்ஸ் வெளிக்காட்டணுமோ அதை எழுதிட்டு அதுல ஒவ்வொரு நாளைக்கு முறைய அவங்க அதை செய்யற நேரம் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர் ஒன்று கொடுக்கறது அல்லது ஒரு ஸ்டாரை நீங்க கீறி விடுறது. அதுல இப்படி பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நீங்க டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம். அவங்க ரூம்லயோ கபர்ட்லயோ அவங்கள பார்வை கட்டின முறையில வைக்கலாம். ஸோ இதை பார்க்குற நேரம் பிள்ளைகளுக்கு நம்ம இந்த பிஹேவியரை வெளிக்காட்டினதுக்கான ஒரு ரிவார்ட் கிடைக்குது, ஒரு ஸ்டார் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளுவாங்க. அதே நேரம் ஒரு வீக்ல நீங்க அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த பிள்ளை கலெக்ட் பண்ண அப்புறம் நீங்க ஒரு சின்ன டார்கெட் கொடுக்கலாம். ஒரு 10 ஸ்டார் நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஃபி அல்லது சாக்லேட், அவங்க விரும்புற ஒரு பொருளை நீங்க ரிவார்டாக கொடுக்கலாம். இதுல பேரண்ட்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டியது, சில பேரண்ட்ஸை பார்த்திருப்போம், இந்த ரிவார்ட் பெரிய ஒரு பொருளாக கொடுப்பாங்க. ஒரு விலை உயர்ந்த ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்கறது அல்லது பெரிய ஒரு விலை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது, சினிமா கூட்டிட்டு போறது, இப்படி இல்லாம இந்த ரிவார்ட் சின்ன சின்ன ரிவார்டாக இருக்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க விலை உயர்ந்த ரிவார்ட்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரம் உங்களோட குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேல இதுதானே கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துடும் இல்லையா. சோ இந்த நேரத்துல உங்களோட பிள்ளைகளுக்கு சலிப்பு தட்டிடும். அது இல்லாம நீங்க சின்ன சின்ன ரிவார்ட்ஸாக ஒரு ஐஸ்கிரீம், அவங்களுக்கு விருப்பமான ஒரு டாஃபி, சாக்லேட் இப்படி கொடுக்கிற நேரம் ஒரு பெரிய விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ற நேரம், ஒரு பெரிய ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை கவனத்துல கொண்டு இந்த ரிவார்ட் சார்ட்டை நாங்க உருவாக்கலாம். அதே நேரம் இந்த ரிவார்ட்ஸை கொடுக்குற நேரம் நீங்க கவனிக்க வேண்டியது பொதுவாகவே இந்த மெட்டீரியல்ஸ் பொருட்களாக ரிவார்ட் பண்ணாம வார்த்தைகளாலேயும் உங்களோட செய்கைகளாலேயும் ரிவார்ட் பண்றது குழந்தைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதே நேரம் நீங்க ஒரு பிள்ளை ஒரு நல்ல விஷயத்தை வெளிக்காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல இமீடியட்டாகவே அதற்குரிய வார்த்தையால
பிரைஸ் பண்ணணும். அதை வச்சுட்டு இருந்துட்டு நாளைக்கு வந்து நேத்து நீங்க எப்படி செய்தீங்க அப்படின்னு சொல்றது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ உங்களோட குழந்தை வந்து இப்போ ஒரு வீட்டை கிளீன் பண்ணிட்டு அவங்களோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெரி குட், நீங்க வந்து எல்லா டாய்ஸையும் எடுத்து வச்சீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் அல்லது நல்ல ஒரு விஷயம், நீங்க செய்தது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி உங்களோட வார்த்தைகளால அதே நேரம் இமீடியட்டாகவே வந்து நீங்க ரிவார்ட் பண்ணலாம். இதுல பேரண்ட்ஸ் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க பாசிட்டிவாக சொல்ற அதே நேரம் உங்களோட பிள்ளை வந்து தேங்க்யூ சொல்லல, ஒரு யாரோ யாரோ ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்குறாங்க, நீங்க சொல்றீங்க தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பிள்ளை சொல்லல அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க தேங்க்யூ சொல்லாட்டி உங்களுக்கு சாக்லேட் தர மாட்டேன், நீங்க தேங்க்யூ சொல்லாட்டி உங்களை வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன், இப்படி சொல்றது கூட ஒரு விதத்துல வந்து பிரைபிங், ஒரு லஞ்சமாகவே போயிடும். சோ அந்த குழந்தை வந்து அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம உங்களோட வார்த்தைகளாலேயே நீங்க பிள்ளைகளுக்கு ரிவார்ட் பண்றது, ஸ்டார்ஸ் கொடுத்து அந்த ஸ்டார்ஸ் அந்த குழந்தை வந்து தான் ஏர்ன் பண்றது மூலமாக தனக்கு ஒரு பொருளாக மாற்றிக்கொள்ளலாம். தான் ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு 10 ஸ்டார் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் அந்த பிஹேவியரை தொடர்ச்சியாக அந்த பிள்ளை வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். இப்ப யோசிப்பீங்க எவ்வளவு நாளைக்கு இதை செய்துட்டு இருக்கணும் அப்படின்னு. நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் விடுற பிள்ளை என்னன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு இடையிலேயே ஒரு கட்டத்துல விட்டுருவோம். ஞாபகம் வச்சிருக்கணும், ஒரு பிஹேவியர், ஒரு நல்ல பிஹேவியர் உங்களோட குழந்தையில வெளிக்காட்டணும்னா 6 தொடக்கம் 8 வீக்காவது நீங்க மினிமம் எடுத்துக்கொள்ளும் அந்த குழந்தை அதை கற்றுக்கொள்றதுக்கு. சோ நம்ம என்ன செய்வோம், ஒரு 3 கிழமை 6 நேரமே இது என்ன, இது எப்பவுமே ஸ்டாரே கொடுத்துட்டு இருக்கிறமே, இது வேற வேலை இல்லையா அப்படின்னு ட்ராப் பண்ற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம். இந்த ரிவார்ட் சார்ட் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக 6 to 8 வாரங்கள் வந்து நீங்க கண்டினியூஸா இதை செய்யற நேரம் பிள்ளையில ஒரு நிலையான மாற்றமாக அந்த பிஹேவியர் வார்த்தை நீங்க அவதானிப்பீங்க. அதற்கு பிறகு நீங்க அந்த டாஸ்கை மாத்தலாம். உங்களோட குழந்தை ஒரு பழக்கத்தை, அதாவது டாய்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, விளையாடினது பிறகு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை பழகிருச்சுன்னு நீங்க கருதுற நேரத்துல அதற்கு பிறகு அந்த பிள்ளை வந்து பெருசா அந்த ஸ்டார்ஸுக்கு பின்னால போகாது. ஸோ அந்த நேரம் நீங்க டாஸ்கை மாத்தலாம். ஓகே, இப்ப நாங்க ஸ்டடி ஹேபிட்டுக்கு வருவோம். யூ லேர்ன் திஸ், நீங்க இதை பழகிட்டீங்க. ஸோ நம்ம இப்ப வந்து ஸ்டடி ஹேபிட்ல எவ்ரிடே நீங்க வந்து பின்னேரம் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்களா, நீங்க ஒரு ஸ்டார் எடுக்கிறீங்க. ஸோ இப்படி வந்து அந்த டாஸ்கை மாத்தலாம். எந்த வயதுல இருந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது 3 தொடக்கம் 12 வயதான பிள்ளைகளுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் 3 to 9 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு இது நல்லாவே ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் இந்த ரிவார்ட் சார்ட். ஸோ இதை நீங்க உங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் இல்லையா, இதுக்கு அடுத்த இன்னொரு டெக்னிக் தான் இந்த நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. பனிஷ்மெண்ட்ங்கிறதே பாசிட்டிவ் தானே, ஒரு அடியை கொடுக்குறோமா, ஒரு திட்டுறோமா, இதுதானே பனிஷ்மெண்ட் அப்படின்னு. ஆமா, இது வந்து பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு அடியோ திட்டோ அப்படி எதுவுமே கொடுக்காம பிள்ளைகளுக்கு எது விருப்பமோ அதை குழந்தைகள்ட்ட இருந்து எடுக்கிறது நாங்க. அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு தண்டனையாக, ஒரு கெட்ட ஒரு ஒரு நடத்தையோட, ஒரு பேட் பிஹேவியரோட ரிசல்ட்டாக, ஒரு கன்சீக்வன்ஸாக அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறத இந்த நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா உங்களோட பிள்ளைகள் வந்து நீங்க இவ்வளோ சொல்றீங்க, விளையாடினது பிறகு இந்த டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைங்க, பாக்ஸ்ல போட்டு வைங்க, இதை எப்படியே குப்பையா வீட்டை வைக்காதீங்க, உங்களோட பிள்ளை கேட்குதே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதை எடுத்து கிளீன் பண்ணி வைக்கிறீங்களா, ஓகே 1 வீக்குக்கு உங்களுக்கு இந்த டாய்ஸ் இல்லை, நீங்க விளையாட முடியாது, ஏன்னா நீங்க கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களோட பிள்ளை வந்து அடுத்த தடவை அது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட பிள்ளை வந்து சாப்பிட நேரம் ஏதோ ஒரு டேண்ட்ரம்ல சாப்பாடை தட்டி விட்டுது அல்லது வீசிருச்சு அப்படின்னு சொன்னா அது சில பேரண்ட்ஸ் வந்து திட்டுறதையோ கத்துறதையோ பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட விடுவோம். அப்படி இல்லாம அந்த நேரத்துல நீங்க ஓகே காமாக நீங்க அந்த பிளேட்டை எடுத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு சாப்பாடு இல்லை, இந்த வேளை உங்களுக்கு இந்த சாப்பாடு இல்லை, உங்களோட டின்னர் டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாம குழந்தைகளுக்கு சொல்லலாம். அதாவது குழந்தை வந்து நம்ம செய்த ஒரு விஷயத்தோட விளைவு தான் இது. நம்ம இப்படி ஒரு பேட் பிஹேவியரை காட்டினோமா அதற்குரிய விளைவாக நமக்கு இந்த டாய் இல்லாம போச்சு. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க இன்னைக்கு படிக்கல அப்படின்னு சொன்னா, அல்லது நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்யல, உங்களுக்கு இன்னைக்கு டிவி டைம் இல்லை, ஸோ அவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிற நேரம் நான் இந்த பிடித்த விஷயத்தை மிஸ் பண்றது சரியான வேலையை செய்யாதால அப்படிங்கறத பிள்ளை வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்ல பேரண்ட்ஸ் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில பேரை பார்த்துருப்போம் இமோஷனலா பிள்ளைகளை பனிஷ் பண்ணுவாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீ செய்த வேலைக்காக நான் உன்னோட பேச மாட்டேன்னு பேசாம இருக்கிறது, அல்லது அவங்கள ஷேம் பண்றது, அவங்கள அவமானப்படுத்துறது, கத்துறது, இப்படியான விஷயங்களை செய்வாங்க. இது ஒருபோதும் செய்யக்கூடாது. அடுத்ததான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன தவறுகள், இப்ப டாய்ஸ் எடுத்து வைக்காததுக்காக 1 மந்த்துக்கு உனக்கு வந்து டாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது, அல்லது இன்றைக்கு படிக்காததுக்காக 1 மந்த்துக்கு டிவி டைம் இல்லை அப்படிங்கிறது, இது வந்து சின்ன சின்ன தவறுகளுக்கு குழந்தைகளுக்கு பெரிய அளவில் ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரியும், அதனால குழந்தைகள் சலிப்படைய அல்லது வந்து நம்மளோட தண்டனையில வந்து அவங்களுக்கு ஒரு
அது காரணம் விளைவு இதுதான் அப்படிங்கறத பத்தின புரிதல் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பேரண்ட்ஸ் வந்து இதையும் தவிர்த்து கொள்ளணும். அதே நேரம் குழந்தைகளுக்கு அடிப்படை தேவைகள்ல வந்து நாங்க எப்பவுமே இந்த தண்டனையை கொடுக்க கூடாது. அதாவது உனக்கு சாப்பாடு நான் தர மாட்டேன், உன்னை நான் அன்பு செலுத்த மாட்டேன், அல்லது உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உன்னோட பேச மாட்டேன், என்ற லவ் உனக்கு கிடையாது, இப்படியான விஷயங்களை வந்து நாங்க ஒரு நாளும் குழந்தைகள்ட்ட இருந்து தூரமாக்க கூடாது. அதை விடுத்து அவங்களுக்கு விருப்பமான பொருள், ஒரு ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு இல்ல, ஓகே நீங்க இப்படி ப்ரஷ் பண்ணலையா, உங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லா சாக்லேட் இல்ல, ஸோ இப்படியான விஷயங்கள்ல தான் நாங்க இந்த நெகோசியேஷனை கொண்டு வரணும். ஸோ இந்த ரிவார்ட் சிஸ்டம்ல வந்து கவனித்து கொள்ள வேண்டியது அல்லது நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு பழக்கிறப்போ நாங்க செய்ய வேண்டியதா, இந்த சார்ட், நீங்க ரிவார்ட் சார்ட் செய்றீங்களா, குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணுங்க. நீங்களே அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது, நீங்களே டிசைட் பண்றதுன்னு இல்லாம பிள்ளைகள்கிட்ட அந்த ஸ்டிக்கரை கொடுத்து அல்லது ஸ்டார்ஸை வந்து அவங்களே ட்ரா பண்ண சொல்லி இப்படி நீங்க அந்த சார்ட்ல செய்யலாம். அதே நேரம் பிள்ளைகளுக்கான சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் அவங்க தெரிவு செய்யறதுக்கான அந்த சாய்ஸஸை நீங்க கொடுக்கலாம். ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ அவங்களுக்கு விருப்பமான பொருட்களை அவங்க தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்க கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சில பேரை பார்த்திருப்போம், இந்த ஸ்டார்ஸை கொடுத்துட்டு பிள்ளை ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யற நேரமும் இந்த ஸ்டாரை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க. இது ரிவார்ட் சிஸ்டமோட சரியான ஒரு முறை இல்லை. இது பிள்ளைகளுக்கு த்ரெட்டன் பண்ற அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பணிவாக ஒரு ஒபீடியண்டாக இருந்தா தான் ஒரு விஷயத்த நாங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது மனதுல பதிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டார்ஸ் போயிரும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு ஒபீடியண்டாக இருப்பாங்கன்னா அது சரியான ஒரு பிஹேவியர் இல்லை. அது இல்லாம தான் ஏர்ன் பண்ணணும், தனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பிஹேவியர்ல ஒரு நிலையான மாற்றத்தை குழந்தைகள் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படியான விஷயங்களை தொடர்ச்சியாக நாங்க பின்பற்றது மூலமாக எங்களோட குழந்தைகள் அவங்களோட வேலைகளை அவங்களே செய்து கொள்றதுக்கும் அல்லது நல்ல பழக்கங்கள் மேனர்ஸை பழகி கொள்றதுக்கும் வந்து இந்த முறை வந்து உதவியாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன். நன்றி.